ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 2025ல் கேட்ட ஒரு பிரித்து எழுதுக கங்கவுகம் அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுத சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா கூட்டல் ஓகம். இப்போ இதுக்கான விதியை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நிலைமொழியோட இறுதியில் ஆ அப்படி இல்லைன்னா ஆ, அடுத்தது வருமொழியோடைய முதல்ல ஓ ஓ ஔ அப்படி இருந்தது அப்படின்னா நிலைமொழி இறுதியில் உள்ள இந்த எழுத்துக்கள் நீங்கி, அதே மாதிரி வருமொழியோடைய முதல்ல இந்த 3 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து இருந்தது அப்படின்னா அதுவும் நீங்கி ஔ அப்படிங்கிற இந்த எழுத்து தோன்றும். ஸோ அப்படி தோன்றும் போது நமக்கு புதுசாக ஒரு வார்த்தை கிடைக்கும். அதுதான் இந்த கங்கவுகம் அப்படின்னு புணர்ந்திருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அந்த விதியை கரெக்டாக இந்த வார்த்தை மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். கங்கா கூட்டல் ஓகம் அப்படின்றதில் கா அப்படின்னு இருக்கு நிலைமொழியோட இறுதியில். அப்போது இந்த காவை பிரித்தோம் அப்படின்னா இக்கு கூட்டல் ஆ வருது. அப்போ நிலைமொழியோடைய இறுதியில் ஆ இருக்குது. அடுத்தது ஓகம், வருமொழியோடைய முதல் எழுத்தில் இந்த 3 எழுத்தில் ஒரு எழுத்தான ஓ இருக்குது. அப்போது இங்கே பாருங்கள், இந்த ஆவானது போயிட்டு இக்கு கூட்டல் கம் அப்படின்னு இருக்கும். இந்த ஆவும் ஓவும் கெட்டு நீங்கி புதுசாக ஔ அப்படிங்கிற ஒரு எழுத்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ இங்கே பாருங்கள், இக்கு கூட்டல் ஔ கூட்டல் கம், இந்த இக்கையும் ஔவையும் சேர்த்தோம் அப்படின்னா கவ் அப்படிங்கிற புதுசாக ஒரு எழுத்து தோன்றும். அப்போது கங்கவுகம் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். கங்கா கூட்டல் ஓகம் அப்படிங்கிறது தான் கங்கவுகம் அப்படின்னு புணரும்.